கர்ம வினைய போக்கும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து கர்ம வினை, ஏன்னா அது வந்து நெருப்பு ஸ்தலம். ஆமாம், நெருப்பு ஸ்தலங்கிறனால நம்மளுடைய கர்ம வினை வந்து அது பஸ்பமாக போகக்கூடிய ஸ்தலமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்க்கும் பொழுது சித்தர்கள் நிறைய இருப்பாங்க. நாய் வடிவிலையும் இருப்பாங்க, மாடு வடிவிலையும் இருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் நேரடியா ஏதாவது சித்தர்களை பார்த்த அனுபவம் உண்டா சார்? ஆமாம், காசியில் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு நடந்த உண்மை சம்பவம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள சாதுக்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட நம்ம பிரசாதம் வாங்குறோம் இல்லையா. ஆனால் சிவபெருமானே வந்து ஒருத்தட்ட வந்து பிரசாதம் வாங்கினார்னா அது காசியில் கங்கையில் வந்து நடந்த விஷயம். திருவண்ணாமலைக்கும் கர்ம வினைக்கும் சம்பந்தம் இருக்கா? முன்னாடியெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறது ரொம்ப சில பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நாளுக்கு நாள் மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கர்ம வினைய போக்கும் திருவண்ணாமலை அப்படிங்கறது நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை வந்து கர்ம வினை, ஏன்னா அது வந்து நெருப்பு ஸ்தலம். ஆமாம், நெருப்பு ஸ்தலங்கிறனால நம்மளுடைய கர்ம வினை வந்து அது பஸ்பமாக போகக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. நம்மளுடைய கர்ம வினை போகணும்னா எந்த ஸ்தலத்துக்கு வேணால், காசிக்கும் போகலாம், திருவண்ணாமலைக்கும் போகலாம், உத்தரகோசம் மங்கைக்கும் போகலாம். ஆனால் திருவண்ணாமலைங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மலையே வந்து இறைவனாக அதில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஏதோ நமக்கு அந்த பாக்கியம் இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும். அதே மாதிரி இங்கே பார்க்கும் பொழுது சித்தர்கள் நிறைய இருப்பாங்க. அந்த சித்தர்கள் வந்து யாருன்னா வந்து நம்மளுடைய நாய் வடிவிலையும் இருப்பாங்க, மாடு வடிவிலையும் இருப்பாங்க. ஆனால் நம்ம நினைப்போம் சித்தர் யாராவது பார்க்கலாமா, அவங்கள தேடலாமா அப்படிம்போம். ஒரு மாடோ நாயோ எல்லாமே அந்த சித்தர் வடிவத்தில், ஒரு பூனை வடிவத்தில் கூட அந்த சித்தர்கள் வரலாம். இப்போ சமூக வலைதளங்கள்ல கூட அவங்க பார்க்க புத்தி பேதலிச்சவங்க மாதிரி தான் இருக்காங்க. சிலர் வந்து பார்க்க யாசகம் கேட்கறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது நாம பார்த்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் நம்ம சினிமால பார்த்தவங்கலாம் நல்லா கிளீனா நீட்டா அந்த மாதிரி இருப்பாங்க. இப்பெல்லாம் ரீசெண்டா திருவண்ணாமலையில அவங்களையும் சாமியா நினைச்சு பக்தர்கள் அவங்கள்ட்ட இருந்து பிரசாதம் வாங்குறது, இந்த தொப்பி அம்மா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? திருவண்ணாமலையில இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சித்தம் கலங்கினவங்க மாதிரி தான் பாக்குறதுக்கு தெரியுவாங்க. ஆனா அவங்களையும் சாமியா நினைச்சு திருவண்ணாமலையில போற பக்தர்கள் அவங்களையும் வணங்குறாங்க. இல்லை, சாதுக்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சாதுக்கள் தான் வந்து சாமிகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நாய், பூனை அவங்களுக்கு ஏதாவது வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு நாய் வந்து அது குலைக்குது, நம்மளை வந்து பின்தொடருது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த நாய் நமக்கு என்னன்னே நமக்கு தெரியாது, இதுக்கு உணவு போடுவோமா போட வேண்டாமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது நம்மளுடைய முன்னோர்களாகவோ பெற்றோர்களாகவோ அல்லது முன்பிறவில் நாம் கூட நாயாக பிறந்திருக்கலாம். அந்த நாய்க்கு நம்ம உணவு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதுதான் நம்மள்ட்ட இப்போ வந்து கேட்குதுன்னு அர்த்தம். முன்பிறவில் அது பெற்றோரோ தாயாரோ யாரோ ஒரு உறவாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அது நம்மள்ட்ட வந்து கேட்கும் பொழுது அந்த உணவை நம்ம கொடுக்கணும். அந்த இறைவன் வந்து நம்மளை சோதிப்பான். நீங்க இது வரைக்கும் நேரடியா ஏதாவது சித்தர்களை பார்த்த அனுபவம் உண்டா சார்? ஆமாம், காசியில் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு நடந்த உண்மை சம்பவம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து காசியில் வந்து போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 1,00,000 பேர் கியூவில் இருப்பாங்க. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அது போக முடியாது. அங்கே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு வெள்ளை துண்டு, அழுக்கு பட்டு அழுக்கோடு இருந்தார். அவரை நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்காங்க. காசி விஸ்வநாதத்தில் 4 பக்கமும் கூட்டம் அலைமோதிட்டு பயங்கரமான பாதுகாப்பு இருக்குது. ஆனால் அவர் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், நான் அவரே பார்த்துட்டு இருந்தேன். அவர் திடீர்னு கை கூப்பிட்டாரு. கூப்பிடும் பொழுது அவர் பக்கத்தில் போனேன். ஒரு பேனாவில் எழுதி காமிட்டார், தி மாஸ்க் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னாரு. நான் வந்து காசியில் வந்து ஐக்கியமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. அடுத்து மறுபடி திரும்ப ஒரு நாள் தீபாவளிக்கு போகும் பொழுது நானும் என்னுடைய பையனும் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். மறுபடி அதே மாதிரி லட்சக்கணக்கான கூட்டங்கள், மிட்டாய் திருவிழா, லட்டு திருவிழா எல்லாமே நடக்கும். அப்போ அவரை மறுபடி நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும் பொழுது அத்தனை போலீஸ் பாதுகாப்பு, அத்தனை பேர் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், எங்கள் 2 பேரை மட்டும் கூட்டி போய் அந்த காசி விஸ்வநாதருடைய சன்னதிக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு போயிட்டார். காலையில் ஒரு 10 மணிக்கு தரிசனத்துக்கு போய் 5 மணிக்கு தான் தரிசனம் பார்க்க முடியும். ஆனால் 10 மணிக்கு போய் 10:10க்கே அந்த தரிசனத்தை பார்த்தோம். அவர் எங்களை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். அதுதான் அந்த வந்து நமக்கு அந்த சித்தர்கள் பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும். அப்போ நான் அன்றைக்கி நினைக்கல நம்ம இவ்வளவு தூரம் அந்த சாமியை தரிசனம் பண்ணுவோம், அதை அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் நினச்சேன், காசி விஸ்வநாதரே நம்மளை வந்து சித்தர் மூலமாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். அது அவங்கவுங்க தலையில் எழுதுனதை பொறுத்து தான் இருக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். காசியில சக்தி வாய்ந்த இடம் எது சார்?
காசியில சக்தி வாய்ந்த இடம்னு எதையுமே பிரிக்க முடியாது. காசியே காசிங்கிறது வந்து சக்தி வாய்ந்தது. காசியே வந்து ஸ்தலம் தான். அவருடைய திருமேனி தான் காசியே. அதனால வந்து 64 படித்துறை இருக்கு. அதுல வந்து எதையுமே சக்தி வாய்ந்த தலம் நம்ம ஒவ்வொரு மிதிக்கிற இடமுமே அவருடைய திருமேனியில தான் படுது. மேக்ஸிமம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, செருப்பு இல்லாம தான் நடப்பாங்க. ஆனா காசி வந்து ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலம் வந்து அவருடைய திருமேனி. அதனால வந்து அதுல எது சக்தி வாய்ந்த இடம்ங்கிறது வந்து எல்லா இடமுமே சக்தி வாய்ந்த இடம் தான். இப்போ காசியில இருக்கக்கூடிய கங்கா நதி பத்தி சொல்லுங்க சார். அந்த கங்கா நதியில இப்போ பரிகாரம்ன்ற பேர்ல நிறைய பக்தர்கள் நிறைய செஞ்சுட்டு வராங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பரிகாரம்ங்கிற காசிக்கே போனானா, கங்கையில குளிச்சா நம்மளுடைய பாவம் போகும் அப்படிம்பாங்க. கங்கையில குளிச்சா நம்மளுடைய பாவம் போகும். உண்மைதான் அது. ஆனா அந்த கங்கையே வந்து எங்கே போய் குளிக்கும்? அது பாவத்தை பூரா போக்கும். அதனால தான் கங்கை ஆர்த்தி சாயங்காலம் டெய்லி 6 மணிக்கு நடக்கும். ஏன்னா அது பாவத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நம்மளுடைய பாவம் போவதற்காக கங்கை நதியில குளிக்கிறோம். அப்படி இந்த நீங்கள் கேட்டதுனால அது ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, ஊரில் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே கங்கையில் வந்து குளிக்கிறாங்களே, எல்லாருக்குமே அவங்களுடைய பாவம் போயிருமா அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அவங்க பாவம் போயிடுச்சுன்னா இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்காண்டி ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணுவோம்ட்டு அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு வயசான அந்தணராக கிழவன் கிழவியாக வர்றாங்க. வந்து அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த கங்கை நதியில் குளிக்க போகிறாரு. குளிக்க போகும்பொழுது அந்த கங்கையில் வெள்ளம் வந்துடுது, அவரை அடிச்சுட்டு போயிடுது. அடிச்சுட்டு போகும்பொழுது அப்போ அவருடைய மனைவி பார்வதி தேவி கிழவியாக இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கணவரை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே காப்பாற்றுறதுக்கு பயப்படுறாங்க, அந்த வெள்ளம் வருதே அப்படின்ட்டு. அப்போ சில பேர் வந்து காப்பாற்ற வர்றாங்க. அப்போ காப்பாற்ற வரும்பொழுது அந்த பார்வதி ஈஸ்வரா, என்னுடைய கணவரை யார் காப்பாற்ற வருகிறார்களோ அவர்கள் எந்தவித பாவமுமே செய்திருக்கக்கூடாது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் செஞ்சுருப்பான். அப்போ நம்ம போனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாவம் செஞ்சுருந்தா அந்த கிழவனாரை காப்பாற்ற போகும்பொழுது அந்த கங்கை நதியோட அவரையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே தயங்கி நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் வேகமாக வந்து அந்த கங்கை வெள்ளத்தில் குதித்து அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து கரையில் நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டும் பொழுது அப்போ கேட்குறாங்க, மற்றவங்க பூரா கேட்குறாங்க, எப்பா நீ பாவமே செய்யலையா அப்படின்ட்டு. அப்பா அவன் சொல்கிறான், நானும் ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறேன். ஆனால் இந்த கங்கையில் குளித்தால் என்னுடைய பாவம் போகும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் நான் அவரை காப்பாற்றினேன்னு சொல்லும் பொழுது, அதனால் நமக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த கங்கையில் குளித்தா நம்ம பாவம் போயிடும். எப்பேற்பட்ட ஒரு துன்பங்கள் வந்தால் கூட அவரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம ஆத்தோட அந்த வெள்ளத்தோடு போனாலும் பரவாயில்ல, அவரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அவருடைய பாவமும் அதோடு சேர்ந்து போயிடுது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கேட்டனால இங்கே உள்ள கர்ம வினை குறையும் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது அங்கே உள்ள சாதுக்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட நம்ம பிரசாதம் வாங்குகிறோம் இல்லையா? ஆனால் சிவபெருமானே வந்து ஒருத்தட்ட வந்து பிரசாதம் வாங்கினார்னா அது காசியில் கங்கையில் வந்து நடந்த விஷயம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, காசியில கங்கையில சிவபெருமான் என்ன பண்றாரு, இந்த பார்வதி தேவி கேட்குறாங்க, எல்லாருக்குமே உணவு நீங்க வந்து படி அளந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து உணவு கிடைக்குமா? நீங்க போய் அந்த தெருவுல வந்து காசி கங்கையில தெருவுல போயிட்டு பிச்சை எடுத்து பாருங்க அப்படின்ட்டு. அப்ப காசி விஸ்வநாதர் அங்கேருந்து அந்த மேலுலகத்துலேருந்து வர்றாரு. வந்து ஒரு பிச்சாடர்னா பிச்சைக்காரனாக திருவோடு ஏந்தி தெரு தெருவா போறாரு. எல்லா வீட்லயும் பிச்சை கேட்குறாரு. ஆனா யாருமே அவருக்கு பிச்சை போடல. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கங்கை கரை ஓரத்தில் வந்து ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்போ ஒரு தொழு நோயாளி, அவன் பக்கத்தில் ஒரு 4 நாய் இருக்குது. அந்த நாயும் 4 தொழுநோய் அதுக்கு இருக்குது. அவன் பிச்சைக்காரன் நாய்களுக்கும் தொழு இருக்குது, அந்த பிச்சைக்காரனுக்கும் தொழுநோய் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தினந்தோறும் தெருவில் போயிட்டு அந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்து அதில் 5 பங்காக வச்சு அந்த 4 நாய்க்கு 4 பங்கை கொடுத்துட்டு 1 பங்கை இவர் சாப்பிட்றாரு. அப்படி தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வர்றாரு. ஆனால் இந்த சிவபெருமான் வந்து பார்க்கும் பொழுது பிச்சையே போடலை இல்லையா? அந்த கங்கை கரையில் வந்து கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காரும் பொழுது இந்த தொழு நோயாளியை பார்க்குறாரு. தொழு நோயாளியை பார்த்துற பிறகு அவருடைய கையில் அந்த பிச்சை எடுத்தது இருக்குது, உணவு இருக்குது. சரி நமக்கு யாருமே போடலை, பசியாக இருக்குது, 6 நாளாக ஆயிடுச்சு, 6 நாளாக தேடுறோம், இன்றைக்கி அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு கையை நீட்டுறாரு. கையை நீட்டும் பொழுது அந்த தொழு நோயாளி என்ன பண்ணுறாரு, 4 பங்கு நாய்க்கு கொடுத்ததை அந்த 1 பங்கை தான் உண்ணாமல் அவருக்கு அந்த கொடுக்குறாரு. அப்போ அந்த சிவபெருமான் பிச்சாடர் என்ன கேட்குறாரு, இல்லை என்னப்பா நீனே பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்க, உனக்கு அது பத்தாது, ஆளுக்கு பாதியாக சாப்பிடுவோம். இல்லை நீ 6 நாளாக பசியோடு வந்திருக்க, அதனால் நீ இதை வந்து முழுசாக சாப்பிடு அப்படிங்கிறார். இல்லை 2 பேருமே சமமாக சாப்பிடுவோம். இல்லை வேண்டாம், எனக்கு நான் இப்போ மறுபடியும் தெருவில் இப்போ பிச்சை எடுக்க போனேன்னா எனக்கு கிடச்சிரும். ஆனால் உனக்கு 6 நாளாக யாருமே போட மாட்டேங்கிறாங்க, அதனால் நீ இதை சாப்பிடுங்கிறாரு. சரின்ட்டு கையில் வாங்கும் பொழுது அப்போ கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சிவபெருமான் கேட்குறாரு. ஆனால் சிவபெருமான்கிறது நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் வந்து அவர்
அவருக்கு தெரியாது. யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா என்ன, உனக்கு பசியோட இருக்கிற, நீ முதல்ல சாப்பிடு. முதல்ல சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல நான் யாருன்னு சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு திருப்பி மறுபடியும் சிவபெருமான் கேட்கும் பொழுது, அப்பொழுது அந்த தொழு நோயாளி என்ன சொல்றான், நீ யாருன்னு தானே தெரியணும், நானே சொல்றேன், இந்த உலகத்தை ஆளக்கூடிய பரம்பொருளாகிய, இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய பரம்பொருளாகிய காசி விஸ்வநாதர்ன்ட்டு அந்த தொழு நோயாளி சொல்றாரு. அப்ப அந்த இறைவனே ஆடி போயிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த தொழு நோயாளிக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, அப்பொழுதுதான் அந்த தொழு நோயாளி சொல்றான், என்னைய பார்த்தாவே 100 அடி தள்ளி ஒவ்வொருத்தரும் போவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய தொழு நோய் இருந்த கையில் பிச்சை எடுத்துட்டு வந்த அந்த உணவை நீ கை நீட்டி வாங்குறீன்னா, பரம்பொருளை தவிர இது வேற யாரும் இருக்க முடியாது. ஆகவே நீதான் அந்த சிவபெருமான் பரம்பொருள் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆடி போயிறாரு. அப்படியே அந்த ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியோட அந்த தொழு நோயாளிக்கும் அந்த 4 நோய்க்கும் மோட்சத்தை தந்து அவர் சொற்களவத்துக்கு கூட்டிட்டு போயிறாரு. தரிசனம் நேயர்களுக்காக நிறைய ஆன்மீக தகவல்களை இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு ஆன்மீக பேச்சாளர் மற்றும் சிந்தனையாளர் ஆடிட்டர் வெங்கடாச்சலம். தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை நீங்கள் கேட்டதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஏதாவது வினாக்கள் தோன்றினால் இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் குறிப்பிடுங்க. அதுக்கான உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும் இறையருளால். நன்றி, வணக்கம். நன்றி சார்.